வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை குழம்பு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகா, பிரியாணி இலை, சோம்பு, கருவேப்பிலை, மல்லி, பட்டலமோ, மிளகு, சீரகம் இதெல்லாம் ஒரு தாச்சியில் எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டோன்னே 1 கப்பு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டு அது 2 நிமிஷம் அதுக்குனோடனே கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 5 தக்காளி பழம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா தொக்காகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தொக்கானோடனே இதை ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யலாம். ஒரு தாச்சியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் வெட்டி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு லைட்டாக ப்ரௌன் ஆனே மஞ்சத்தூள், முட்டை மசாலா, ஜீராத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் இதை நல்லா பெரட்டிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்ல அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலரி எல்லா பக்கமும் வந்தோடனே கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நல்லா கலரி ஒரு கொதி வந்தோடனே கீறி வச்ச முட்டையை ஒன்று ஒன்றா ஸ்லோவாக போட்டு அதுக்கு மேலே கட் பண்ண மல்லி இலையை அப்படியே துருவலாக போட்டு அதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கனா சூடான முட்டை குழம்பு ரெடி. அங்கே பார்க்கலாம்.